இந்த மாதிரி குணம் படைச்சதுனாலதான் உங்க வயித்துல இன்னமும் ஒரு குழந்தை கூட உண்டாகல. இந்த மீனாட்சி மட்டும் எலெக்ஷன் ஜெயிச்சு தலைவி ஆயிட்டானா அப்புறம் அப்ப நாண்டுட்டு சாக வேண்டியதான். செத்து தொலைஞ்சிருவோம் பாத்துக்கோ. என்னங்க ஹலோ மீனாட்சி, சொல்லுங்க மீனாட்சி. பானு, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். அப்படியா? நான் இங்க வெளியே சில பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். நான் வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நீங்க ஒன்று பண்ணுங்க, உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. இல்ல, அது வேண்டாம். நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன். நீ வா. ஏன் யோசிக்கிறீங்க? உமா இருப்பானா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வெளியிலேயே நிக்கிறேனே. ஐயோ மீனாட்சி, சொல்றத கேளுங்க. நான் வரதுக்கு 1/2 hour மேல ஆகும். ஏன்னா சில பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ். அதுக்கு தான். நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க, போங்க. என்ன யோசிக்கிறீங்க? போங்க. சரி, 2 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் இப்ப உங்களை கூப்பிடுறேன். பானு, என்னம்மா இங்கே நிக்கிறீங்க? பானு இப்பதான் சொன்னுச்சு உங்களை உள்ளார கூப்பிட்டு போக சொல்லுச்சு. இல்ல, நான் இங்கே நிக்கிறேன். நீங்க போங்க. ஐயோ, நான் இப்படியே உங்களை விட்டுட்டு போனான்னு வச்சுக்க, பானு வந்து என்ன கொன்னே போட்டுடும். வாங்கம்மா. இல்லங்க, பரவாயில்ல. அட யோசனை பண்ணாதியா, வாங்க உள்ளார வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. இப்படியே உக்காந்துருங்க, நான் போய் காப்பி கொண்டு வரேன். இருங்க. அடடே மீனாட்சி, வாமா, வா வா வா. மீனாட்சி, வாமா. என்னம்மா திடீர்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லுமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது அவங்க ஒன்னும் உங்களை பார்க்க வரல, பானை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க என்னடானா உங்களை பார்க்க வந்திருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, குடும்பத்தை பிரிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே வெளியே இருந்து பானுவை தூண்டி விட்டு குடும்பத்துல பிரச்சனை பண்ணி விட்டாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. வெரி குட். ஏய் நிறுத்து. என்ன பேசுற நீ? இன்னும் என்ன பேசணும்? சொத்தை பிரிச்சு கொடுத்து அதை அனுபவிக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனீங்க. அதுக்கு இந்த வீட்டு போனீங்க, அந்த கேஸுக்கு வக்கீலாவும் போட்டீங்க. இந்த வீட்டுக்கு எதிராகவும் திருப்பி விட்டாச்சு. இதெல்லாம் மீறி என்னடா இன்னும் எல்லாரும் ஒரே வீட்லயே இருக்கோன்னு பிரிக்க வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி குணம் படைச்சதுனாலதான் உங்க வயித்துல இன்னமும் ஒரு குழந்தை கூட உண்டாகல. சொத்து வேணான்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ராத்திரி முழுக்க நடு ரோட்ல உட்காந்து டிராமா போட்டாக்கா நாங்க எல்லாரும் ஓடி வந்து ஐயோ சொத்து வேண்டாம், ஒண்ணு வேணாம், நீங்க மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவோன்னு நினைச்சீங்களா? அது நடக்காம போயிடுச்சு. என்னடா எல்லாரும் சொத்து வாங்கிட்டு போய் தனித்தனியா பெரிய ஆளா ஆகிடுவாங்களோன்ற பயம் உங்களுக்கு.
ஒரு குடும்பத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, உங்க புத்திக்கு நீங்க உருப்படவே மாட்டீங்க. என்னதான் வைஜெயந்திய குழந்தைய நீங்க வளர்த்தாலும் கடைசி வரைக்கும் நீங்க மலடி தான். பானு, மரியாதையா பேசு. சாரிங்க, ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டா. சாரி. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பானு? நான் வளர்த்த பொண்ணு என்ன பார்த்து மலடின்னு சொல்றா. நான் தான் பானு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பியிருக்கேன் இல்லையா? மறக்க வேண்டிய விஷயம், மறந்துருங்க. சரி, இப்ப நம்ம இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோமா? ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, லேடி இன்ஸ்பெக்டர் கோபெருந்தேவி. இப்பதான் கேள்விப்பட்டேன். நம்ம போய் அவங்கள பார்க்கணும் மீனாட்சி. பார்த்து இந்த கேஸ்ல நமக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்க ஹெல்ப் கேட்கணும். ஏன் பானு, அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா? லேடியா இருக்காங்க, நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். இல்ல அவங்க கிட்ட நம்ம என்ன உதவி கேட்கணும்? இங்க பாருங்க மீனாட்சி, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாண்டியோட சாட்சி மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை எனக்கு. சண்முகம் மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன்னு சொன்னவன் திடீர்னு அப்படியே பல்ட்டி அடிச்சு இல்ல நான் வேற ஒரு ஆளை பார்த்தேன்னு யாரோ புதுசா விக்டர்னு ஒருத்தனை கை காட்டுறான். ஏன், எதுக்கு? எனக்கு என்னமோ அந்த பாண்டி கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. சோ நம்ம அந்த பாண்டியோட ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணா மட்டும்தான் கோர்ட்ல ட்ரையல் வரும்போது நம்ம பக்கத்துல இருந்து ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். சோ நம்ம போய் அவங்க கிட்ட பேசுவோம். கோபெருந்தேவி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது பரவாயில்ல பானு, ஆனா அவங்க எந்த மாதிரி கேரக்டர்னு தெரியலையே. நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, யாரையாவது ஒருத்தரை நம்பி தான் ஆகணும். என்னத்தையா உம்முன் இருக்கீங்க அப்படியே? அதான் அந்த சிவஞான முன்னாடி மீனாட்சி எலெக்ஷனுக்கு முடிவு பண்ணி தொலைச்சிட்டீங்களே விளக்கண்ணைகளா. இனி என்னத்த பண்ணி கிழிச்சு தொலைய போறீங்க? என்னத்த பண்ணி கிழிக்க போறீங்க? ஒரேல பாரு. என்ன பண்றது, எலெக்ஷன் நடத்த வேண்டியதானே. அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாது, அது தெரியாம எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். பேசுறான் பாரு, பெரிய வெங்காயம் மாதிரி. யோ இந்த மாதிரியா ஒரு ஓட்டு என்ன எழுத்து மீனாட்சிக்கு விழக்கூடாது. அது எப்படி ஓட்டு விழாம இருக்கும்? ஆமா, இந்த விளக்கண பயில சொல்லத்தான் ஒரு கூட்டு நீங்க உட்கார வச்சிருக்கா. பேசுறான் பாரு, பெரிய இவ மாதிரி. என்ன இளவையா வந்து வாட்சிக்கான பெரிய ஆளு மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு பாரு. அதான் அண்ணா போஸ்ட்ல என்ன செலக்ஷன் பண்றதா சொல்லிருக்கீங்கல்ல, பின்ன என்ன இப்ப எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமா என்ன காலி பண்ண பாக்குறீங்க? ஏங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களை போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்க நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம். பல தீர்மானங்களை கொண்டு வந்து விதிகளை மாத்தணும். இது உங்களுக்கே தெரியும். மீனாட்சி இதெல்லாம் செல்லாதுன்னு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு இதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது, இனிமே நடக்க போறத பேசுங்க. இத பாருங்க, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கொலை விழுந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும். அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. கேக்குறான் இல்லையா, சொல்லி தொலைமையா? ஐயா, முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா நடத்தி காட்டிடலாம்.
அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு தான் சொல்லி தொலைமையா? என்ன சொல்றீங்க? இந்தா இப்பதான் ஒழுங்கா பேசி தொலைறாரு. உருப்படியான ஐடியாவை கொடுக்குறாரு. டேய் எல்லாம் அருமையான விஷயத்த சொல்லியிருக்காரு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவலைப்படாதீங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. பாத்துக்கிறது இல்ல, பாத்துக்கோ. இது சொத்து பிரச்சனை இல்ல, உன் அப்பனுடைய கௌரவ பிரச்சனை. இந்த மீனாட்சி மட்டும் எலெக்ஷன் ஜெயிச்சு தலைவி ஆயிட்டான்னா அப்புறம் உன் அப்ப நாண்டுட்டு சாக வேண்டியதான். செத்து தொலைஞ்சிருவோம், பாத்துக்கோ. இங்க பாருடா. எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் தெரியுமா? அங்க போய் பாரு. லாடம் கட்டணும். வயசு பொண்ணுங்க வந்தா சிரிக்கிறது, தகராறு பண்றது, கிண்டல் பண்றது, இதே பொழப்பா போச்சு உனக்கு. கொழுப்பாடா உனக்கு? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? என்னடா பாத்துட்டு இருக்க நீ? டேய் உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. டேய் இங்க இருந்து முதல்ல வெளியே போறியா பாருடா. இன்ஸ்பெக்டர் அம்மா வருவாங்க, அவங்க வந்து பேசிப்பாங்க. மூஞ்சியும் முகரையும் பாரு, வந்துட்டானுங்க பெருசா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் மேடம் பார்க்கணும். என்ன விஷயம் மேடம்? இல்ல ஒரு கேஸ் விஷயமா அவங்க கிட்ட பேசணும். நான் அட்வொகேட் பானு. வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. ம். ஏய் எங்க மாவே? எந்திர எந்திர எந்திர. அங்க இருக்க மேடம். இவன் தானா? ஆள பாரு. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் கொடுத்துருக்கா மேடம் இவன். பஸ்ல இருந்து இறங்குனதும் விடாம பின்னாடியே போய் அவகிட்ட வம்பு பண்ணிருக்கான். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு மேடம். ஏண்டா ராஸ்கல். மேடம் சொல்றது கேளுங்க மேடம். அடிக்காதீங்க மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் அடிக்காதீங்க மேடம். அடிக்காதீங்க மேடம். பொண்ணுங்கன்னா உனக்கு அப்படி கேவலமா போச்சா? இன்னும் பண்ண மாட்டேன் மேடம், விட்டுருங்க மேடம். என்ன திமிரு இருந்தா பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு கேவலமா அடிக்காதீங்க மேடம். தோள உரிச்சு தொங்க மேடம். அந்த பொண்ணு யார்கிட்டயும் எதையும் சொல்ல தைரியமே இல்லாம அழுதுகிட்டே இருந்துச்சு மேடம். நான் நம்பர் மட்டும் வாங்கிட்டு அனுப்பிட்டேன். வேணா உங்களை வந்து பார்க்க சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணு பாவம். அது வெளியே தெரிஞ்சா அவ ஃபியூச்சரே பாதிக்கும். அதனால இவனுக்கு போலீஸ் அடினா என்னன்னு காட்டுங்க. அடிச்சு உள்ள தள்ளி போடுங்க இவனை. சார் சார் வேணாம் சார். ராஸ்கல் எவ்வளவு திமிரு. என்னம்மா, என்ன விஷயம்? மேடம், இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு சிவஞானம் கேஸ். அதை இப்ப நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து அது சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம். நான் பானுமதி, இந்த கேஸ்ல அப்பியர் ஆகுறேன். இவங்க மீனாட்சி அவரோட வைஃப். சரிங்க, இத பத்தி பேச என்ன இருக்கு? கேஸ் தான் கோர்ட்ல ட்ரையல் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இது சம்பந்தமா சில டவுட்ஸ் இருக்கு. அதான். ஏங்க, அதான் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு ஒத்துக்கிட்டு தானாவே வந்து சரண்டர் ஆயிருக்கான்ல. அத கண்ணால பார்த்த சாட்சி வேற ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல என்னங்க உங்களுக்கு டவுட் இருக்கு? இல்ல, அந்த சாட்சி சொன்ன பாண்டி சரியான ஆள் இல்லன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படிங்க அவன் சரியான ஆளுன்னு தோணும்? உங்களுக்கு எதிராக தானே சாட்சி சொல்லியிருக்கான். ஐயோ, நான் அதுக்காக சொல்லல மேடம். இத பாருங்க, இதுக்கு மேல நான் செய்யறதுக்கு எதுவும் இல்ல. இது கோர்ட்ல இருக்கு. இந்த கேஸ்ல ஜட்ஜுக்கு திருப்தி இல்லைனா மேற்கொண்டு விசாரணை நடத்த சொல்ல போறாரு. நீங்க என்கிட்ட எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்ல. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். நீங்க இந்த கேஸ புதுசா திரும்ப ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கிற பல உண்மைகள் புரியும். ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா? என்ன விளையாடுறீங்களா? எங்க ஆபீசர்ஸ் எல்லாம் அப்ப சரியா விசாரிக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படி நான் சொல்லல. ஆனா இது நீங்க வேற ஆங்கிள் இருந்து டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் மேடம். ப்ளீஸ் என்ன நம்புங்க. இத பாருங்க, கோர்ட்ல ஜட்ஜ் எல்லா ஆதாரங்களையும் தெளிவா வச்சுதான் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் ஃபைனல். நீங்க உங்க தரப்பு நியாயத்தை அங்க போய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து எனக்கெல்லாம் ஆர்டர் போடாதீங்க, புரியுதா? கிளம்புங்க. மா, அந்த கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. என்ன பானு, அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க? அவங்க இந்த கேஸ்ல இப்பதானே வந்திருக்காங்க. இது வரைக்கும் விசாரிச்சதெல்லாம் சரின்னு அவங்க நம்புறாங்க. அதனால தான் இப்படி பேசுறாங்க.
நீ சொன்னதும் அவ்வளோ நம்பிக்கையோட நான் வந்தேன். இப்போ இவங்க பேசுறத பார்க்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், நம்ம போய் அந்த இன்ஸ்பெக்டர் கோபெருந்தேவியை தனியா மீட் பண்ணலாம். என்ன சொல்ற நீ? தனியா மீட் பண்ணா மட்டும் அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா? நேர்ல போனா இன்னும் நம்மளை பார்த்து எரிச்சல் தான் ஆவாங்க. அப்படி சொல்லிட முடியாது மீனாட்சி. ஸ்டேஷன்ல வச்சு சில விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா பேச முடியாது. நான் தான் சொல்றேன்ல, மீட் பண்ணி பார்க்கலாம். இல்ல பானு, எனக்கு என்னமோ இவங்க உதவி பண்ணுவாங்கன்னு தோணல. அப்படி சட்டுன்னு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. நீங்க உங்க வீட்ல எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஜட்ஜ் பண்ணீங்கல்ல, உங்க ஜட்ஜ்மெண்ட்டை பொய்யாக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க, அப்படித்தானே? நம்ம பாக்குறத வச்சு இவங்க இப்படித்தான்னு சொல்லிட முடியாது. அனலைஸ் பண்ணணும். இவங்க வேலை இந்த மாதிரி, அவங்க அப்படித்தான் தங்களை ரஃப் அண்ட் டஃபா காட்டிக்கணும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பையன் கேஸ அவங்க எப்படி டீல் பண்ணாங்க? அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரு வெளியே வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு கிளியரா இருந்தாங்க. அதை வச்சே அவங்களோட நேச்சர் உங்களுக்கு புரியல? எனக்கு என்னமோ அவங்க நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தோணுது. இதை பாரு உமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவ ஏதோ ஆத்திரத்தில் அடிச்சிட்டா. உன் கூட பிறந்தவன் அடிச்ச மாதிரி நீ நினைச்சுக்கோமா. ஏன் மாமா, இதுவே நான் பானுவை கை நீட்டி அடிச்சிருந்தா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? புரியுது உமா, பானு செஞ்சது தப்பு தான். அதுக்காக அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அந்த மீனாட்சிக்கு தெரிய வேண்டாங்க. ஒருவேளை பானு இங்க வர சொல்லியிருந்தாலும் அவ இங்க வரலாமா? இங்க வந்தா இவ்வளவு பிரச்சனை வரணும் அவளுக்கு தெரியாது. பானுவை பார்க்கணும்னா அவ ஆபீஸ்ல போய் பார்க்க வேண்டியதானே? வேணும்னே இங்க வராங்க. எப்படியோ அந்த மீனாட்சி எங்க பொண்ணு பானுவை எங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்குமா. அந்த மீனாட்சி எப்பயுமே இப்படிதான் மாமா. எல்லாமே அவங்க இஷ்டப்படிதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது வெளியே தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. அந்த வீட்ல பிறந்து வளர்ந்த எனக்கே இவ்வளவு நாள் அவங்கள பத்தி முழுசா தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு அவங்க நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மேல எந்த கரிசனமும் கிடையாது. இனிமேல் அவங்க நான் சும்மா விடுறதா இல்ல. மாமா, அத்தை, நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உங்க பொண்ணுன்னு என்னை விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, இத பாருமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம். இது வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் நல்ல டேர்ம்ஸே இல்ல. இனிமேலும் எப்படி இருக்குமோன்னு தெரியல. இன்னைக்கு சொல்றேன், இந்த வீட்டில் என் மக பானு தான் எனக்கு வாரிசுன்னு நினைச்ச காலம் உண்டு. ஆனா என் மகன் இளங்கவ 2வது பட்சமா தான் நினைச்சேன். ஆனா என்னைக்கு பானு நமக்கு எதிரியா இருக்கிற மீனாட்சி பக்கம் ஆதரவா போனாலும் அன்னிலேருந்து என் மகன் மேல இருக்க கரிசனம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கும் என் மகனுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீ தான் எங்களுக்கு மகம்மா. என்ன லட்சுமி பார்த்துட்டு இருக்க? சொல்லு உமா கிட்ட. ஆமா உமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோமா உனக்கு. இத பாரு உமா, என்னைக்கு சொத்தை பிரிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனியோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் அதுல இருந்து கொஞ்சமாவது விலகிருக்கேனா? சொல்லு. மாமனார் இருக்காருன்னு என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன் இல்ல, அந்த நம்பிக்கை என் உசுறு கொடுத்தாவது நான் காப்பாத்துவேன். இனிமேல் எங்களுக்கு நீதான் மகா மருமக எல்லாமேம்மா. ரொம்ப நன்றி மாமா. நான் அப்பா பாசத்தையோ உணராதவ. சின்ன வயசுலயே அப்பா இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம்
இப்பதான் உங்களை தான் மாமா அப்பா ரூபத்துல பாக்குறேன். ரொம்ப நன்றி மாமா. ஓகே. வாங்க சார். என்னங்க மீனாட்சி, நல்லா இருக்கீங்களா? இருக்கு தைரியமா சார் டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க சார். விக்டர் நீங்க போங்க. சார் நீங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. சைலன்ஸ். ராஜவர்மன், நீங்க தொடரலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், சடகோபன் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கொலையாளி காவல்துறையிடம் முன்வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததினால் சடகோபனை கொலை செய்த கொலையாளி விக்டரை விசாரிப்பதற்கு உங்களின் மேலான அனுமதியை கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். சடகோபனை கொலை செஞ்சது நீங்க தானே சொல்றீங்களே, யாராவது உங்களை வற்புறுத்தினதுனால நீங்க அப்படி ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நான் தாங்க கொலை பண்ணேன். என்ன காரணம்? சடகோப்பனுக்காக நான் பல காரியங்களை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னையே ஒதுக்க ஆரம்பிச்சாரு. நான் அவர்கிட்ட போய் பேசினப்போ என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு. அது இல்லாமல் என்னை அடிச்சிட்டாரு. இவ்வளோ விசுவாசமாக இருந்த என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாருன்னு நான் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் சிவஞான ஐயா என்னை வந்து பார்த்தாரு.